வணக்கம் எல்லாருக்கும். தினமும் காலையில் என்ன பண்ணுறதுனே கன்ஃபியூசனாக இருக்கா? இன்றைக்கி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அரைச்சி வச்ச பூண்டு குழம்பு. தேவையான பொருள் 4 தாங்க. 4 பொருளை வச்சு நறுக்குன்னு ஒரு பூண்டு குழம்பு வைக்க போகிறோம். கொஞ்சம் சின்ன வெங்காயம், உங்களுக்கு சின்ன வெங்காயம் இல்லைனாலும் நீங்கள் பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு பூண்டு எடுத்துக்கோங்க. நான் ஒரு கைப்பிடி பூண்டு எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி, ஒரு பிஞ்ச் புளி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ரொம்ப ஈஸிங்க, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எண்ணெயை கடாயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடேறணுன்னு நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். எப்பயுமே வெங்காயத்தோட தக்காளியை உடனே போட்டு வதங்கக்கூடாது. எந்த பொருளையும் வெங்காயத்தோடு போட்டோன்னா வெங்காயம் வதங்காமல் போயிடும். வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வதங்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம என்ன சமைச்சாலும் அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை போட்டு வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல வெங்காயம் கண்ணாடி பதத்தில் வதங்கிருச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க 2 தக்காளி போட்டுக்கலாம். நல்லா வதக்கலாம். இப்போ நல்லா வதங்கிட்டு இருக்குது. அப்பப்போ பூண்டு குழம்பு வச்சு கொடுங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. ரத்தத்தை நல்லா சுத்திகரிக்கும். ரொம்ப ஈஸி. வெங்காயம் தக்காளியை போட்டோமா, வதக்கினோமா, குழம்பு கூட்டி விட்டோமா, வேலையே முடிஞ்சுங்க. இதில் பிள்ளைங்க இதையும் வெங்காயத்தை தூக்கி போடுவோம், அதை தூக்கி போடலாம், இதை தூக்கி போடலான்னு எதையுமே கழிக்கவே மாட்டாங்க. எல்லாத்தையும் அப்படியே பிணைஞ்சு சாப்பிட்ருவாங்க. எல்லாத்தோட சக்தியும் உடம்புக்கு போகும். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டு ஒரு மிக்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு அரைச்சிக்கலாம். இப்போ அப்படியே இதை மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். தேங்காய் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் வேணான்னு நினைக்கிறவங்க தேங்காய் போட தேவையில்லை. இதில் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம். அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ வெங்காயம் தக்காளி வதக்கின அதே சட்டியிலேயே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு. புளிக்குழம்புங்கிறதுனால கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடேறிடுச்சு. எப்பயுமே புளிக்குழம்புக்கு வெந்தயம் போட்டு தான் தாளிக்கணும். நல்ல மணமாக இருக்கும். வெந்தயத்தை போட்டு இப்போ தாளிச்சிக்கலாம். வெந்தயம் பொரிஞ்சு வந்தோடனே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை பொரிஞ்சோன்னே நம்ம எடுத்து வச்சிருக்கிற பூண்டை போட்டுக்கலாம். ஒரு வதங்கினோன்னே அப்படியே பூண்டு வதங்கி வரும்போது தான் அந்த குழம்புல அப்படியே அந்த மசாலா சாந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சொல்லுவீங்க நல்லா இருக்குன்னு சொல்லி. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த சாந்தை இதில் கொட்டிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அடுத்து நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளியை ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. கொதிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணால் வேலை முடிஞ்சுங்க. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது
அப்படியே குழம்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. மணக்க மணக்க ஒரு அரைச்சி வச்ச பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எனக்கும் வாசனை வருது. நீங்களும் வச்சு பாருங்கள். உங்களுக்கும் வாசனையும் டேஸ்ட்டும் எப்படி வருதுன்னு சொல்லுவீங்க. மறக்காமல் இந்த குழம்பு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சுவையான பூண்டு குழம்பு ரெடி.